அதாவது அமைச்சர் ஐயா கிட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம், வி ஆர் நாட் பேக்டோர் என்ட்ரி, வி ஆர் பேக்போன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். இந்த உயர்கல்வித்துறை முதன்மை மாநிலமாகுவதற்கு காரணம் அதனுடைய உழைப்பு, முதுகெலும்பு, கௌரவ விரிவுரையாளர்கள் என்று சொன்னோம். ஐயா அவர்கள் கருணையோடு அதை பரிசீலித்து நாங்கள் எப்பவுமே அப்படி உங்களுக்கு சொல்லலை, ஆதரவாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். நல்ல அறிவிப்புகள்லாம் நமக்கு வரும். ஆனால் அரசு ஒரு அறிவிப்பு வரும், அதை தாண்டிலும் நமக்கு இன்னும் பெருசாக நமக்கு அரசு கிட்டேருந்து நம்ம எதிர்பார்த்தோம் என்று சொன்னால் இது சரியான நேரம். அதனால் நீங்கள் கிளம்பி வந்தீங்கன்னு சொன்னால் நாம் பெரிய மாசை காட்டி நம்ம இன்றும் நம்ம அரசுக்கு அழுத்தம் தந்தோம்னா அரசு நிச்சயமாக நமக்கு செய்கிறதுக்கு தயாராக இருக்குது. நீங்கள் தயவுசெய்து சென்னையை நோக்கி படையெடுத்து வாருங்கள். அது மட்டும் இல்லாதபடி நமக்கு மே மாத ஊதியத்துக்கும் ஒப்புதல் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நெக்ஸ்ட் வீக்கில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதையும் நாங்கள் வலியுறுத்தி நாங்கள் பேசும்போது அதையும் ஏற்றுக்கொண்டார். மற்றபடி இன்சூரன்ஸ், இறந்தவருக்கு இழப்பீடு, எல்லா விஷயங்களையும் பரிசீலனையில் இருக்குது. நமக்கு நம்ம ஸ்ட்ரென்த்து ரொம்ப குறைவு. நமக்கு ரொம்ப பின்னடைவு ஏற்படுவதற்கு காரணம் நீங்கள் தான் கௌரவ விரிவுரையாளர்களே. நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தீர்களானால் இந்த நேரத்தை விட்டால் எந்த நேரத்திலையும் நாம் வாங்க முடியாது. தொடர்ந்து ஒத்துழைப்பு தந்தீங்கன்னு சொன்னால் மே மாதம் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இன்னும் 2 மாதத்தில் நமக்கு ஊதியமே இருக்காது. உங்களுக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்று சொன்னால் தயவுசெய்து தியாகம் செய்யுங்கள். கிளம்பி வாங்க, விட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மகிழ்ச்சியாக 5 வருஷத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம். இல்லைனா அடுத்த 5 வருஷம் கழிச்சு தான் நம்ம தேர்தல் டைமில் தான் மறுபடியும் கேட்டு பெற முடியும். அதிகாரிகள், முதல்வர் ஐயா அவர்களும் சரி, முதல்வரும் சரி, ஆர்ஜேடிஸும் சரி, அவர்களுடைய கடமை போகக்கூடாது என்று தான் சொல்வார்கள். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய வயிற்று வலி, நம்முடைய பசியை நாம தான் கேட்டு பெற வேண்டிய இடத்திலே நாம் இருக்கிறோம். அதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். நம்மளை இந்த அரசு எதுவுமே செய்யலை. இது வரைக்கும் போராடினவங்களை காவல்துறையோ அரசாங்கமோ எதுவுமே செய்யலை. மாறா செய்கிறதுக்கு தான் முன் வந்திருக்கிறாங்க. அதே உங்கள் பயத்தெல்லாம் போக்கி முதல்வர் ஐயா கிட்ட, மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு ஒன்று திரண்டு வாருங்கள் சொந்தங்களே. இப்போது இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை. நன்றி. அதே மாதிரி உயர்கல்வித்துறையில் ரொம்ப பாதிப்புக்குள்ளான சமூகம் ஜிஎல் சமூகம்னு அரசாங்கத்துக்கே தெரியுது. அமைச்சரே சொல்கிறாரு, நீங்கள் தான் கல்லூரிகளில் அனைத்து பணிகளையும் செய்கிறீங்க, உள்ளபடியே உங்களுக்கு செய்தான் காத்திருக்கிறோன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இந்த தொடர்ந்து 7 நாளாக சென்னையில் நடக்கிற போராட்டத்திற்கு பெருந்திரளான கூட்டங்கள் கொண்டு அப்படி போய் கொண்டிருக்கிறது. நாளை கிட்டத்தட்ட ஒரு 1000 அல்லது 2000 ஜிஎல்கள் தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு பகுதியிலிருந்து நாளைக்கு நம்முடைய டிசி ஆஃபீஸில் கூடணும்னு சொன்னால் நாளைக்கு அமைச்சரவை கூட்டம் கூடுறதுனால மிகப்பெரிய பெருந்திரள் முறையீடு, பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்ற பட்சத்தில் இருந்தால் நாளைக்கு நம்முடைய கோரிக்கை வலுவடையும். வெற்றி பெறுவதற்கு இதுவே தக்க தருணம். நன்றி, வணக்கம்.